ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய டெய்லி ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம் ஃபார் 11 and 12. ஆல்ரெடி 9 டேஸ்க்கு போட்டாச்சு. இன்னைக்கு நம்மளோட டே 10. ஸோ ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் இப்போ தான் ஸ்டடி பண்ண போகிறீங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேலும் உங்களால் படிக்க முடியும். டெய்லி ஆல்ரெடி போட்டதை இன்னைக்கு நான் போடுறேன்னா ஃபர்ஸ்ட் டேக்குரிய இன்னைக்கோட சேர்த்து படிச்சுக்கோங்க. நாளைக்கு செகண்ட் டே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக முடிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக அவங்களால நல்ல ஸ்கோரும் எடுக்க முடியும். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸையும் பார்த்துங்க. இன்னைக்கு அவங்களுடைய போர்ஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு டிஃபைன் கரண்ட் டென்சிட்டி செகண்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? செகண்ட் லெசன் தான் டிஃபைன் கரண்ட் டென்சிட்டி, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டியோடைய டிஃப்ரென்ஸ், ஸ்டேட்மெண்ட், ஃபார்முலா, யூனிட் எல்லாமே எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் மைக்ரோஸ்கோபிக் அண்ட் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. இது என்ன கொஸ்டின் அப்படின்னா உங்களுடைய ஃபார்முலா மட்டும்தான் இருக்கும் ஓம்ஸ் லா புரியுது வச்சு. ஸோ அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் இன்னைக்கு நம்ம 2 எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ சம்ஸ் சேர்த்தே பார்த்துட்டோம்னா கடைசியில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன சம் கொடுக்குறோமோ அதை செஞ்சு பார்த்துருங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற சம் செகண்ட் லெசன்லேருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் சம். ஸோ இன்னைக்கு உங்களுடைய போர்ஷன்ஸை மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்டுக்கு 11th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஸ்கேலார், டிஃபைன் வெக்டார், define Cartesian coordinate system. Next, define scalar product of two vectors. Next one, define vector product of two vectors. இந்த 5 ஷார்ட் ஆன்சர்ஸும் படிக்க போகிறோம். ஸோ இந்த 5 கொஸ்டினுமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஷார்ட் ஆன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக தான் நீங்கள் கவர் பண்ணணும். டீட்டெயிலில் உங்களுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். நாங்கள் என்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும் அப்படின்றது சொல்லிடுவோம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற சம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 2.1 அண்ட் 2.2. ஸோ அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பார்த்துங்க. இன்னைக்கு உங்களுக்குரிய போர்ஷன்ஸை மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. பழைய வீடியோஸை செக் பண்ணுங்கன்னா அதையும் செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ.